எதிர்காலத்திலே போய் சொல்லிக் கொடுப்பார்கள். அப்பொழுது அந்த எதிரிகள் இந்த ஈமான் கொண்ட மனிதனுக்கு துன்பத்தை ஏற்படுத்துவார்கள். அதே போல மனைவி எவ்வாறு கல்வியார் அவர்களால் நிறுத்து கொடுக்கப்பட்டு கௌரவிக்கப்படுவர்களை அவள் அவதானித்துக் கொண்டிருந்து அந்த நபர்கள் பற்றி அந்த லூக்காரிக்கு எதிராக இந்த மோசமான மனிதாபிமான செயல்பாடுகளில் இறங்கக்கூடிய ஆண் குழந்தைகளை செய்யக்கூடிய அந்த தீய சக்திகளிடத்திலே போய் அவள் அந்த செய்தியை கொடுப்பார். அதனை கேட்கின்றவர்கள் அந்த லூக்காரிக்கிறார் அவர்களிடத்திலே போய் உணவருந்திய அவர்களால் கவனிக்கப்பட்டவர்களை ஈடுபடுத்துமான போயிட்டே நடாத்துவார்கள். இப்படித்தான் அந்த பொன்மொழிகள் இருந்தார்கள். அல்லாஹ் யாருக்கு நீரை கொடுக்கிறானோ அது பெரிய ஒரு வாழ்க்கை. ஆனால் எல்லோருக்கும் கொடுக்கப்படவில்லை. அவன் ஆளுநர்களுக்கு தான் கொடுப்பார். ஆகவே யாருக்காம் அல்லாஹ்வுடைய நீரை புறக்கணித்து அதனை ஏற்க மறுத்து அல்லது அந்த வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக ஏற்க மறுக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை நெருக்கடியை கொடுப்பார். அவன் யார் என்னுடைய போதனையை புறக்கணிக்கிறாரோ நிச்சயமாக அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தீனை வாழ்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தீனுடைய விடயத்திலே கண்களை காட்டாமல் அலட்சிய பொறுப்போடு இருப்பவர்கள் அல்லாஹ் கடமையாக்கிய விடயங்களை செய்யாமல் நடந்து கொள்பவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தீனை புறக்கணிப்பவர்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆனை நபியுடைய சுன்னாவை ஏற்காமல் அதனை அலட்சியப்படுத்துபவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற தண்டனை நெருக்கடியான வாழ்க்கை உண்டு. அவருடைய வாழ்க்கை முறையிலே பல வகையான பிரச்சனைகளை அவர்கள் பார்ப்பார்கள். உதாரணத்துக்கு நாங்கள் உலகத்திலே நடைபெற்ற ஒரு செய்தியை பார்க்கலாம். உலகத்திலே மிக பெரும் பணக்காரியாக இருந்த ஒரு பெண்தான் கிரேக்க நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணி. கிறிஸ்டினா நாட்டு சென்றிருந்த பெண்மணி. அந்த பெண்ணுடைய தந்தை பெரும் கோடீஸ்வரன். அவர் பல தீவுகளையே தனது சொந்தமாக வைத்திருந்தார். பெரும்பெரும் சம்பந்தத்துக்கு சொந்தக்காரராக இருந்தார். அதுபோன்று அவருடைய மகள் கிறிஸ்டினா வயதடைந்த பொழுது அமெரிக்க நாட்டில் சேர்ந்த ஒரு பெரும் செல்வந்தனுக்கு அந்த உணர்வு தன்னை மகளை திருமணம் செய்து கொடுத்தார். கிரேக்க நாட்டை சேர்ந்த இந்த பெண் அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு ஆணை கணவனாக பெற்று வாழ்க்கை நடாத்துகின்ற பொழுது அந்த வாழ்க்கை ஒரு சில மாதங்களிலே முடிவடைகிறது. அங்கே நிம்மதியற்ற வாழ்க்கை முறை ஏற்பட்ட பொழுது அந்த 2 பேரும் விவாகரத்து பெற்றுக் கொள்கிறார்கள். இரண்டாவதாக அந்த பெண்ணுடைய சொந்த நாட்டை சேர்ந்த கிரேக்க நாட்டை சேர்ந்த மற்றொரு நபரை அந்த பொன்மணி திருமணம் செய்து கொள்கிறார். ஒரு சில மாதங்கள் தான் அவனோடு கழித்தார். பின்பு அவனிடத்தில் இருந்து விவாகரத்தை பெற்றுக் கொண்டார். இந்த பெண்மணி முதலாளித்துவ கொள்கையைச் சேர்ந்தவர். முதலாளித்துவ கொள்கையோடு கொள்கை குறைந்தவர். அவர்களுக்கு ஏராளமான சொல்லார்கள். இப்படியான பெண்மணி ரஷ்யாவை சேர்ந்த கம்யூனிச கொள்கையை கொண்ட ஒரு நபரை திருமணம் முடிக்கிறார். முதலாளித்துவ கொள்கைக்கும் கம்யூனிச கொள்கைக்கும் நேர் வித்தியாசம். இரண்டும் வித்தியாசமான கொள்கை பொருளாதார கொள்கை முறையை கொண்டவை. ஆகவே அந்த பெண்களிடத்திலே அப்போது இருந்த ஊடகவியலாளர்கள் கேட்டார்கள், கொள்கை நீ முன்னிருக்கின்ற பொருளாதார கொள்கை முதலாளித்துவ பொருளாதார கொள்கை, நீ திருமணம் எடுத்திருக்கின்ற கணவனுடைய பொருளாதார கொள்கை கம்யூனிச கொள்கை, இது எப்படி 2 பேருக்கும் பொறுத்து செல்கிறார்கள்? அவன் சொல்லுகிறார், நான் நிம்மதியை பெறுகிறேன். ஆகவே எனக்கு நிம்மதி இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்கிறார். ஆனால் அந்த பெண் அவருடைய அத்தனை பொருளாதாரத்தை
பார்வைக்கு அடிமையாக கொண்டு ஏற்பட்டது. ரஷ்ய நாடுகளுக்கு சென்றார். அந்த நாட்டிலே ஒரு சாதாரண ஒன்றிலே 2 அறைக்கு சொந்தமான பெண்ணாக மாறுகிறார். அவளுக்கு பணியாளரை அவளாகவே அந்த வீட்டிலே இருக்கிறார். எந்த உலகையும் இது இல்லை என்ற நிலையிலே அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே வாழ்ந்தும் அப்படி வாழ்ந்தும் அவருடைய வாழ்க்கையில் முன்னேறியது. அதன் பின்னால் அந்த ரஷ்ய நாட்டை சேர்ந்த மனிதர்களிடத்தில் இருந்து நிவாரணத்தை பெற்றார். 4வது நபரான கிராஸ் நாட்டை சேர்ந்த பக்தர் நபரை திருமணம் செய்தார். அவரோடு வாழ்க்கையை நடாத்திய ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். ஆனால் அந்த வாழ்க்கையை முன்னெடுக்கவில்லை. அவரிடத்தில் இருந்தும் அவர் உதாரணங்களை பெற்றுக் கொண்டார். இதன் பின்னால் நாங்கள் பார்க்கிறோம், இந்த பெண் உலகத்தின் 4 நாடுகளை சேர்ந்த ஆண்களை திருமணம் முடித்தும் அவருடைய பொருளாதாரம் அவரிடத்திலே தாராளமாக இருந்தும் அவனுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. பின்னர் அந்த பெண் ஓரிடத்திலே இடம் தெரியாத வகையிலே கொலை செய்யப்பட்டிருந்தார். அவன் இயற்கை மரணத்தை அடைந்திருந்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டவனாக இருந்தாரா என்பதை அறிய முடியாதது. இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். உலகத்திலே பெரும் செல்வங்கள் பொன்னாக இருந்தார். ஆனால் உண்மையிலேயே நிம்மதி அவளுக்கு பொருளாதாரத்தின் மூலம் கிடைக்கும் என்றிருக்குமாயின் அந்த பொண்ணுக்கு நிச்சயமாக நிம்மதி கிடைத்திருக்கிறது. பொருளாதாரத்தால் நிம்மதி வழங்க முடியாது என்பதற்கு சமகால உதாரணமாக இந்த பெண் போன்றவர்களுக்கு ஏற்பட்ட சம்பவங்கள் அமைந்திருக்கின்றன. ஆகவே மனிதனிடத்தில் இந்த பொருளாதாரம் மனிதனுக்கு நிம்மதியை தேடிக் கொடுத்தார். இந்த பொருளாதார நிம்மதியை தேடிக் கொடுத்திருக்குமாக இருந்தால் பாவனுக்கு இந்த பொருளாதாரம் நிம்மதியை வழங்கியிருக்கிறது. அவன் மிக தார்மீகமான வாழ்க்கை முறையிலே வாழ்ந்தான். ஆனால் கடைசியில் அவருடைய பொருளாதாரம் அவனுக்கு உதவவில்லை. அவன் கூட்டிக்கொள் உள்வாங்கப்பட்டான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நிம்மதியை, மன நிறைவை, ஆரோக்கியமான வாழ்க்கையை எங்கே வைத்திருக்கிறான் என்ற வினாவுக்கு விடை காண்போம். நிச்சயமாக பொருளாதாரத்தை கிடைக்குமா என்றால் இப்படியானவர்களுக்கு அந்த நிம்மதி கிடைத்திருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்திலே நிம்மதி பெற்றிருக்க முடியும் என்றிருந்தால் பிறான் போன்றவர்களுடைய ஆட்சி முறையிலே அவர்கள் நிம்மதியை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அப்படியானவர்கள் மூலமாக பெரும் பதவிகள் ஊடாக அந்த நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியாது இருந்தது. ஆகவேதான் நிம்மதி எங்கே இருக்கிறது என்ற வினாவுக்கு அற்புதமாக தான் விளைகிறது. எங்கே இருக்கிறது? மனாமித சாலிஹன் மின் கஸரின் அவ் குன்தான் வஹுவ முஃமினுன் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறாரோ அவருக்கு நாம் சிறந்த வாழ்க்கையை ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஈமான் சாலிஹான அமலுக்கான் மனிதனுக்கு சிறந்த வாழ்க்கையை கொடுக்கும். எந்த மனிதனுடைய ஈமான் உறுதியாகவோ, எந்த மனிதனுடைய அமல்கள் கூடுதலாக இருக்குமோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நிம்மதியை கூட்டிக் கொடுப்பார். ஒவ்வொருவருடைய ஈமானுடைய அமலுடைய தரத்தை கொடுத்தோ அவருக்கு கிடைக்கின்ற நிம்மதியுடைய தரமும் அமைந்திருக்கும். ஆகவே அல்லாஹ் நிம்மதியை இந்த ஈமானிலும் சாலிஹான அமலுக்கு வைத்திருக்கிறார். இந்த ஈமான், இந்த சாலிஹான அமல் சரியாக ஒவ்வொரு மனிதனிடத்திலும் வந்துவிடுமானால் அந்த மனிதனுக்கு கிடைக்கின்ற பொருளாதாரத்துக்கு சாதாரணமாக இருந்தால், அவன் சாதாரண குடிமகனாக இருந்தாலும் கூட அவன் மிக குறைந்த நிம்மதியோடு வாழ்வான். நிம்மதியாக இருப்பான், பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் யாரிடத்திலே சாலிஹான அமல்கள் குறைவோ அல்லது இல்லாமல் இருக்குமோ அவர்களிடத்திலே நிம்மதி என்பதற்கு பற்றாக்குறையாக, நிம்மதியின் கட்டுப்பாடாக இருக்கும். அவரை வெளிமக்கள் பார்த்து சொல்வார்கள், அவர் சரியான பொருளாதார வசதியோடு இருக்கிறார், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்வார். ஒளிவார்வைக்கு அவருடைய தோற்றம் அப்படி தெரிந்திருந்தாலும் அவருடைய மனதிற்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைகள் ஏராளமாகும். அது அவருக்கு மாத்திரம்தான் தெரிந்தது. ஆகவே
பார்த்து நிம்மதியை வழங்கியிருப்பார்கள். எனவே பொருளாதாரம் என்பது வேறு, நிம்மதி என்பது வேறு என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். உலகத்திலே எவ்வளவு செல்வர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நிம்மதி இல்லாத பிரச்சனை இருக்கிறது. அந்த நிம்மதியை வெளியிலிருந்து பணம் கொடுத்து வாங்க முடியுமா என்றிருந்தால் அவர்கள் இந்த நிம்மதியோடு வாழ்ந்திருப்பார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று உலகத்திலே காணப்படுகின்ற நெருக்கடிகள் எதனால் ஏற்படுகின்றன என்றால், குற்ற செயல்கள் எதனால் ஏற்படுகின்றன என்றால் நிம்மதி இல்லாத நிலையினாலே தான் ஏற்படுகின்றன. இன்று உலகிலே பார்க்கிறோம், தற்கொலைகள் அதிகரித்து சென்றுள்ளன. போதை பொருள் பாவனை தாராளமாக மேற்கொள்ளப்படுகிறது. மனிதன் ஒவ்வொரு மனிதனும் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்படுகிறான். இன்று இதனை பட்டியலெடுத்து சொல்கிறார்கள் உளவியலாளர்கள். ஒவ்வொரு தனி மனிதனும் மன நிம்மதியற்ற காரணத்தினால் அவர் மனநோயாளியாக மாறுகின்ற சந்தர்ப்பங்கள் சொல்கிறார்கள். மன அழுத்தம் அவனை எந்த நேரத்தில் தாக்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் அவன் உடல் ரீதியாக பலகீனப்படுத்தப்படுகிறார். காலக்கிரமத்திலே அவர்கள் மனநோயாளியாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் வருகிறது. காரணம் என்னவென்றால், இந்த மனிதனுடைய வெளியிலே இருக்கின்ற பிரச்சனைகள் அவருடைய மனதிற்குள் போய் முடித்து விடுகின்றன. அங்கே நிம்மதியின் நிலை ஏற்படுகிறது. இந்த மன நிம்மதி இல்லாத காரணத்தினாலேதான் எத்தனையோ பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். பிரச்சனைக்கு தீமையின் உலகத்திலே வெட்ட முடியாத மோசம் போதும் தாங்கள் இனி நிம்மதியாக சுதந்திரமாக இருப்பதாக இருந்தால் ஒரே ஒரு வழியாக இருக்கிறது. அதனை நாம் தற்கொலையாக செய்து கொள்வோம் என்று வருகிறார்கள். தற்கொலை செய்கிறார்கள். இன்னும் சிலர்கள் நிம்மதியாக போகின்ற பொழுதோ அவர்களுக்கு புத்துணர்வை வளர்க்கின்ற விஷயங்களை பாதிக்கிறார்கள் அல்லது போதை பொருட்களை பாதிக்கிறார்கள். அவனை பாதிப்பதனால் கணக்கோரம் நிம்மதி கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். ஆனால் அவர்கள் பாதிக்கின்ற சில நேரங்கள், சில மனுஷியாளர்கள், அந்த மனுஷியாளர்களுக்குள்ளாக அவர் ஓர் வகையிலே இந்த சிந்தனைகளில் இருந்து கொஞ்சம் விலகிவிட்டாலும் அவர் பாதித்த அந்த சிந்தனைகளுடைய பவர் முடிவுகின்ற பொழுது, அந்த மயக்க தன்மையிலே இருந்து அவர் தெளிவாகிற பொழுது மீண்டும் ஆரோக்கியத்தினை உருவாக்கப்படுகிறார். ஆகவே அவர் பிரச்சனையை கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதனாக பார்க்கிறார். எனவேதான் இந்த மனிதன் பார்க்கிறார், தன்னுடைய பொருளாதாரத்தினால் கண்ணால் எல்லா நிம்மதியை பெற்றுக் கொள்ள முடியும், தன்னுடைய அதிகாரத்தினால் நிம்மதியை அடைந்து கொள்ள முடியும், தன்னுடைய உயர்ந்த கலாச்சாரத்தினால் உயர்ந்த நிம்மதியை பெற்றுக் கொள்ள முடியும் என்று நம்பி அவைகளிலே நம்பிக்கை வைக்கிறான். இவர்களுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்கிறார். பாலை வளர்ச்சியிலே இருக்கின்ற காணல் நீரை போன்று. இப்பொழுது நாங்கள் நம்மளுடைய பிரதேசங்களிலே காவல் போடப்பட்டிருக்கிறது. மதிய நேரத்தில் நாங்கள் தூரத்திலிருந்து வருகின்ற பொழுது பார்க்கிறோம், தூரத்திலே கண்ணீர் கிடக்கிறது போன்று அந்த ரோட்டிலே பார்க்கிறோம். எந்த இடத்தில் கண்ணீர் இருப்பதாக நாங்கள் பார்த்தோமோ அந்த இடத்திற்கு போகின்ற பொழுது அங்கே எதுவும் இல்லை. இது போன்றுதான் ஒவ்வொரு மனிதனும் தான் வைத்துக் கொண்டிருக்கின்ற சொத்துக்கள், தான் வைத்துக் கொண்டிருக்கின்ற பதவிகள், தான் வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த அந்தஸ்துகள் மூலமாக நிம்மதி வருகிறான் என்று நினைத்துக் கொண்டு அதனை நம்பி அந்த இடத்திற்கு போகின்ற பொழுது அவைகளால் எதுவும் செய்ய முடியவில்லை. எப்படி காணல் நீரை நம்பி தன்னுடைய தாவரத்துக்கு தண்ணீர் கிடைத்திருக்கிறது என்று அந்த மனிதன் அந்த இடத்திற்கு போகின்ற பொழுது எதிரிலே தண்ணீரோ எதுவுமோ இல்லாமல் இருப்பது போன்றோ இந்த மனிதனும் தான் நம்பியிருந்த இந்த பதவிகள், இந்த பணம், இந்த குடும்ப அந்தஸ்து, இந்த உலகத்திலே அவர் வைத்து வந்த இன்னொரு விடயங்கள் எல்லாம் எதுவுமே அவருக்கு பயனளிக்காமல் போகும். எனவே உலகத்திலே மனிதன் முடிவுக்கு வர வேண்டிய ஒரே ஒரு விடயம், அவர் ஈமான் கொண்டு அதனோடு தாரினான அமலை அந்த அமல் மாத்திரம்தான் இந்த மனிதனை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். இந்த மனிதன் மன நிம்மதி அடைகின்ற சந்தர்ப்பங்கள் அந்த அமல்கள் செய்கின்ற சந்தர்ப்பங்கள் தான். மனிதன் இரவு காலம்
கொள்கிறான் என்றால், தியாகங்களை கொள்கிறான் என்றால், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறான் என்றால், அல்குர்ஆனை ஓதுகிறான் என்றால், அந்த சந்தர்ப்பத்திலே அவன் மனிதனை கொடுக்கிறான். அவனுக்கு மனதிலே எந்த பிரச்சனையும் வருவதில்லை. அவன் அல்லாஹ்வோடு ஒருக்கமான தொடர்பாடலை செய்து கொண்டிருக்கிறது காரணமாகும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, என்னுடைய அமல்களை நாங்கள் கூட்டுகின்ற பொழுது கடந்த ரமதானிய காலத்தில் செய்த நன்மைகளை விட இந்த ரமதானிய காலத்தில் எல்லாம் செய்யப்படுகிற அமல்களுடைய அளவு கூட அடைவு மட்டம் கூட வேண்டும். அப்போதுதான் நாம் முன்னேறி இருக்கிறோம் என்று கூறலாம். கடந்த ரமதானிலே செய்த அமல்களை போன்றும் அல்லது கடந்த ரமதானிலே செய்ததை விட குறைவானதாக எங்களுடைய அமல்கள் விவாதத்தில் இருக்குமாக இருந்தால் நாம் அல்லாஹ்வின் வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடையவில்லை. நாம் இந்த உலக வாழ்க்கையை இன்னும் சீராக்கிக் கொள்ளவில்லை. இந்த உலக தொடர்பில் தான் கூடிய கவனத்தில் இருக்கிறோம் என்று சொல்லலாம். எனவே இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாகவே இந்த உலக வாழ்க்கையிலே இருந்து விடைபெற்று செல்ல வேண்டியதாகவே இருக்கிறது. ஆகவே இந்த ரமதான் வந்திருக்கிறது என்றால் இந்த ரமதானை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கடந்த ரமதானில் வாழ்ந்த மக்களில் எத்தனையோ பேர் இந்த ரமதானில் இல்லை. இந்த ரமதானில் வாழ்பவர்கள் எத்தனையோ பேர் எதிர்கால ரமதானில் இல்லாமல் போயிடுவார்கள். எனவே இதுவெல்லாம் எங்களுக்கு சமகால ஆதாரங்களாகும். எம்மோடு பக்கத்தில் நின்று கியாமிலே தொழுகிறவர்கள், இலத்திக்காக இருக்கிறவர்கள், எம்மோடு இருந்து இந்து மந்திரத்திலே ஓடியவர்கள் எத்தனையோ பேர் எம்மோடு இல்லை என்பதை நாங்கள் மீண்டும் ஒரு முறை நோக்கி பார்ப்போமானால் அது எங்களுக்கு சிறந்த போதனைகளாக அமையும். எனவேதான் அல்லாஹ் தஆலா இந்த காலத்திற்கு காலம் ரமதானிய இந்த காலத்தை கண்டு கடந்த ரமதானிலே நாங்கள் விட்ட அந்த சந்தர்ப்பத்தை மீண்டும் நல்ல முறையிலே செய்து பயன்படுத்திக் கொள்வதற்காக இந்த ரமதானிய காலத்தை மருத்துவர்களை வழங்குகிறார். ஒரு மனிதன் கடந்த ரமதானில் நாம் உடனடியாக விவாதத்தை செய்ய முயற்சியே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுதும் அந்த அடியாண்டையின் கவலையை போக்கும் வகையில் அவரை அமல் மூலமாக உயர்த்தும் நோக்கிலே அல்லாஹ் மற்றொரு ரமதானை கொடுக்கின்றான். ஆகவே அப்படியான சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற மனிதன் அதை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்வது எதிர்பார்க்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்ற உணர்வோடு இருக்கிறோம். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு அமல்களின் போதும் இரண்டு விடயங்களோடு நாங்கள் எங்களை தொடர்பாக்கிக் கொள்ள வேண்டும். ஒன்று, நாங்கள் எந்த அமலை செய்கின்ற பொழுதும் இந்த அமல் அல்லாஹ்வினால் எனக்கு அனுபவப்படுத்தப்பட்டது என்பதை மனதிலே கொண்டு வர வேண்டும். இது அல்லாஹ்வினால் அனுபவப்படுத்தப்பட்டது. ஆகவே இதனை நான் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். அடுத்த விடயம், இந்த அமல் செய்வதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகின்ற விளைவு யார் என்று நாங்கள் யோசிக்க வேண்டும். இந்த அமலை நான் செய்ய போகிறேனே, இந்த அமல் மூலமாக எங்களிடத்திலே இருந்து எது எதிர்பார்க்கப்படுகிறது என்று நாங்கள் சிந்தித்து அந்த அமலை செய்ய வேண்டும். ஒரு மனிதன் சொல்கிறான் என்று சொன்னால் அந்த கொள்கையினால் அவரிடத்திலே மாற்றங்கள் வர வேண்டும். அந்த மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றார், இந்த ஸலாத்தை கண்ணால் அடிப்பார்கள். நிச்சயமாக கொள்கை மாற்றங்களான பொருத்தத்தக்க காரியங்களை தடுக்கும் என்று சொல்றார். இன்னொரு சொல்கிறார், அப்படி ஸலாத்தை என்னை நினைவுபடுத்துவதற்காக கொள்கையை நிலைநாட்டுகிறேன். எனவே கொள்ளக்கூடிய நாம் எங்களிடத்திலே எப்படி அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும்? அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு வர வேண்டும். இந்த கொள்கை என்னை மாற்றங்களான பொருத்தத்தக்க காரியங்களிலே இருந்து தடுக்க வேண்டும். அப்படியான சக்தி மிக்க கொள்கையாக என்னுடைய கொள்கை இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு அந்த கொள்கையாக அதே போல இந்த மனிதன் ஜகாத் கொடுக்கின்ற பொழுது அந்த ஜகாத்தின் மூலமாக எதிர்பார்க்கப்படுகின்ற கொள்கையாக இந்த ஜகாத் என்னுடைய பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்துவதோடு எனது உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும். நான் பொருளாதாரத்துக்கு அடிமையானவன் அல்ல, அல்லாஹ் கூறுபவற்றை இனியவாறு செயல்படுத்துபவன் என்பதை
மூலம் எங்களிடத்திலே எதிர்பார்க்கப்படுவதெல்லாம் எங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவழிப்பதும், அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்வதும், அல்லாஹ்வை நினைவு கூறுவதாகவும், ஆகவே என்னுடைய அஞ்சு இந்த முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த மனிதன் சிந்தித்து அந்த விவாதத்தை செய்வார். அதே போலதான் இந்த நோன்பு இருக்கிறது. அந்த நோன்பு இந்த மனிதன் நோக்குகின்ற பொழுது இந்த நோன்புதான் எதிர்பார்க்கப்படுகின்ற விளைவு என்ன, இந்த நோன்பு எதற்காக கடமையாக்கப்பட்டது என்று நாம் விளைவு செய்ய வேண்டும். அந்த நோக்கத்தை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது யார் இவர்கள் நாமற்றும் கூட்டிபாடி கமா கூட்டிபாடி நீரின் கவனிக்கும் யாருக்கும் தப்பு இஸ்வாமிகளே, உங்கள் முன்னோர்களுக்கு விதியாக்கப்பட்டது போன்று உங்களுக்கும் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆகவே நோன்பின் மூலம் எதிர்பார்க்கப்படுவது விரையற்றமாகும். ஆகவே நாங்கள் நோன்புகிற நோன்பு அல்லாஹ்வுக்காக அளிக்க வேண்டும். கடந்து தங்குகிறதா என்ற அடிப்படையிலே ஒரு நோன்பு நோக்குவதை நானும் நோன்பு நோக்க வேண்டும் என்ற அந்த நோக்கில் அல்லாமல் அல்லாஹ்வை மீது கடமையாக்கி இருக்கிறார். அந்த கடமையை செய்வதன் மூலம் எங்களிடத்திலே அல்லாஹ்வுக்கு அச்சம் வர வேண்டும் என்ற உணர்வோடு அறிக்கை செய்து கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் செய்கிற இபாதத்துகளை மூன்றாக வகைப்படுத்த முடியும். ஒன்று செயல் ரீதியான இபாதத், மற்றொரு வார்த்தை ரீதியான இபாதத், மற்றொரு கருத்தல் என்ற சந்தர்ப்பத்தை கொண்டு இபாதத். வார்த்தை ரீதியான இபாதத்துகள் தான் நாங்கள் அல்குர்ஆனை ஓதுவது, திக்ர் செய்வது, துஆ செய்வது, மற்ற மக்களை நன்மொழிக்கு அழைப்பது, மோசமான செயற்பாடுகளில் இருப்பவர்களை அந்த செயற்பாடுகளிலிருந்து தடுப்பது போன்ற இந்த விடயங்களாம். செயல் ரீதியான இபாதத்துகள் தான் நாங்கள் நோன்பு நோக்குவது, நாங்கள் தொடுவது, நாங்கள் ஹஜ் செய்வது, நாங்கள் ஜகாத் கொடுப்பது, மற்றவரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளலாம். இந்த செயல் ரீதியான இபாதத்துகளுக்கும் வார்த்தை ரீதியான இபாதத்துகளுக்கும் உலகிலே சில இபாதத்துகள் இருக்கின்றன. அவைகள் செயல் ரீதியானது வார்த்தை ரீதியானது ஒருவனை அபித்தல் அடுத்தல் என்ற ஒரு விடயத்தோடு மாத்திரம் அமைந்துதான். அதுதான் நோன்பா. நோன்பானது அபித்தல் அடுத்தல் என்ற ஒரு விடயம் மாத்திரம்தான் அதில் இடம்பெறுகிறது. ஒரு மனிதன் பஜர் உதயமானதிலே இருந்து சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் இடைப்பட்ட அந்த காலப்பாதைக்குள் உண்ணாமல் குடிக்காமல் தன்னுடைய மனைவியோடு உணர்வு கொள்ளாமல் தடுத்துக் கொள்வதாகும். இதோ தவிர்த்தல் தனக்கு அனுமதிக்கப்பட்டதை அல்லாஹ்வுக்காக தடுத்துக் கொள்ளுதல் என்கின்ற ஒரு மட்டத்தில் அமைகின்ற ஒரு பாதுகாப்பு. ஆகவே இந்த மூவகை அமைப்பில் அமைகின்ற எல்லா வகையான இபாதத்துகளையும் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்ற நோக்கத்தோடு எத்தனாவோடு இந்த இபாதத்துகள் நிறைவேற்றப்பட வேண்டும். இப்படியான விடயங்களை மனிதன் தன்னுடைய உள்ளத்திற்கு எடுத்து அந்த உணர்வின் அடிப்படையிலே அந்த இபாதத்துகளை செய்யும் போதுதான் அந்த மனிதனுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற மாற்றங்களை பெற்றுக் கொள்ள முடியும். அந்த மனிதனுடைய உள்ளம்தான் அல்லாஹ் தொடர்பாக முடிவெடுக்கின்ற அமைவிடமாகும். அல்லாஹ் தொடர்பு படுத்துகின்ற அல்லாஹ் தொடர்பு கொள்ளுகின்ற இடம் மனித உடலிலே உள்ளம்தான். அதுதான் அல்லாஹ் மனித உள்ளத்தோடு தொடர்பாக கொள்ளலாம். மனிதனுடைய உள்ளத்திலேதான் அல்லாஹ்வை பற்றி அச்சம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அத்தக்வா ஹானா என்று 3 முறை நெஞ்சின் பகுதியில் நாம் தன்னுடைய செவிமான் சுட்டிக்காட்டி விடயத்தில் இங்கே இருக்கிறது சொன்னார்கள். ஆகவே அல்லாஹ்வுக்காக மனித உள்ளத்தை தான் பார்க்கிறான், மனித தோற்றத்தை பார்க்க கிடையாது. மனிதனை பார்க்கிற பொழுது அழகாக இருப்பான், அவன் ஆடை அழகாக அணிந்திருப்பான், நறுமணம் பூசியிருப்பான், கவர்ச்சிகரமாக காணப்படுவான், கட்டளவு மிக்கவனாக காணப்படுவான். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வஅஜ்சாமிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வஅமாலிக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தோற்றத்தையோ உங்களுடைய முகத்தையோ பார்க்கவில்லை, உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய அமல்களையும் தான் பார்க்கிறான். ஆகவே வெளிப்படையான தோற்றப்பாடுகள் அல்லாஹ்வுக்கு தேவையற்றவை. அவன் எதிர்பார்ப்பதெல்லாம் மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற தக்வாவையும் அவன் செய்கின்ற அமல்களில் இருக்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, மனிதனை நாங்கள் எடுத்து நோக்கும் பொழுது அவர்களுக்கு
மலையாளில் செல்கின்ற மிருகத்தரமான பண்புகள் இருக்கின்றன. மலைக்காணில் செல்கின்ற அவர்கள் மருத்துவ சம்பந்தமான பண்புகள் இருக்கின்றன. மிருகத்தினுடைய பண்பு சாப்பிடுவது, குடிப்பது, உறங்குவது, பாலியல் சேவை கவனிக்கிறது போன்ற இருக்கிறார். அந்த பண்புகள் மனிதத்தில் இருக்கிறது. மனிதன் சாப்பிடுகிறார், குடிக்கிறார், உறங்குகிறார், பாலியல் சேவையை பூர்த்தி கொள்கிறார். மதங்களுடைய பண்புகள் என்னவென்றால் அவர்கள் இபாதத் செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அந்த வகையிலே மனிதத்திலே பார்த்தால் அந்த மருத்துவ சம்பந்தப்பட்ட பண்புகளிடத்திலே காணப்படுகின்றன. அவர் நோன்பு நோக்கிறார், கொடுக்கிறார், ஜகாத் கொடுக்கிறார், ஹஜ் செய்கிறார், இப்படியான அமல்பாதங்களை ஈடுபடுகிறார். ஆகவே மனிதன் மிருக பண்பும் மருத்துவருடைய பண்பும் கொடுக்கப்பட்ட நிலையிலே ஒரு மத்திய நிலையத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த மனிதனானவன் எப்போதுமே மிருகம் பகுதிக்கு அவர் தாழ்ந்து விடாமல் மதங்களுடைய அந்த பகுதியின் நோக்கம் நோக்கி போகக்கூடியவனாகவே இருக்க வேண்டும். ஒருவரை விவாதத்துடன் இல்லாமல் மிருகங்களுடைய வாழ்க்கை முறையில் பின்பற்றுகிற மனிதனாக, சாப்பிடுபவனாக, குடிப்பவனாக, உறங்குபவனாக, பாலியல் வேலையை பூர்த்தி செய்பவனாக மாத்திரமாக வாழ்ந்தால் அவன் மிருகத்தனமானவன். அல்லாஹ் சொல்லுகிறதோ அப்படியானவர்கள் மிருகத்தை ஒத்தவர்கள், அப்படியும் அல்ல அந்த மிருகத்தை விட மிக மோசமானவர்கள் சொல்கிறார். ஏனென்றால் மிருகங்கள் பகுத்தறிவு கொடுக்கப்படாமலே தான் இந்த மேற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றன. இந்த மனிதனுக்கு பகுத்தறிவை கொடுக்கும் அவன் அந்த மிருகங்களை ஒன்று செயலையை செய்தால் அவனுக்கும் மிருகங்களுக்கும் ஒரே வகையான அந்தஸ்து வழங்கப்பட முடியாது. பகுத்தறிவு வழங்கப்பட்டும் அதை பயன்படுத்தாத காரணத்தினால் அவன் மிருகத்தை விட மோசமானவன் என்று அவனுக்கு பட்டப்படுத்துகிறான். எனவே இந்த மனிதன் மிருக வாழ்க்கையே தன்னுடைய வாழ்க்கை என்று எடுத்துக் கொண்டான். மனக்குடைய வாழ்க்கைக்கு அவன் போக வேண்டும், மனக்குடைய வாழ்க்கையை நோக்கி அவன் பயணிக்க வேண்டும். அப்படி பயணிக்கின்ற பொழுதும் மலாய்க்காமர்களை விட உயர்ந்த அந்தஸ்துக்கு அவன் போக முடியும். எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி இபாதத் செய்கிறான். அந்த இபாதத்துகள் இஸ்லாம் என்கிற உடல் தூய்மையோடு செய்யப்பட்டது. அல்லாஹ் பாதிக்காத இந்த மனிதன் கண்ணை அர்ப்பணிக்கின்ற பொழுது நிச்சயமாகவே அவன் மலக்குகளுடைய அந்த வாழ்க்கை முறையை நாம் நோக்கி போகிறான். அப்பொழுது அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை கபூல் செய்து கொள்கிறான். அந்த மனிதனுக்கு அவன் விரும்புவதை நாம் கொடுப்பதற்கு தயாராகிறான். எனவே அல்லாஹ் தஆலா எப்பொழுதும் அவனுடைய அடியார்களை அல்லாஹ் செய்ய நாடுவதே கிடையாது. அவன் அரசாங்க அவன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளர். அவன் அவனுடைய அடியார்களுக்கு ரஹ்மத் செய்ய நாடுகிறான். எனவே ஒரு மனிதன் அல்லாஹ்வின் அருளை ஒருவராக இருந்தால் அவன் வைத்திருக்கின்ற பாத்திரம் அவனை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியானதாக இருக்க வேண்டும். ஓரிடத்திலே உணவுப் பொருள் கொடுக்கப்படுகிறது அல்லது தண்ணீர் கொடுக்கப்படுகிறதுனால் அதனை பெறுகின்ற பாத்திரம் ஓட்டையானதாக உடைந்ததாக இருந்தால் அது உள்ளே நிற்கப்படுகின்ற அந்த பொருள் இணைக்க முடியாது, அது உள்ளே கிடைக்கும். ஆகவே அல்லாஹ்விடத்திலே இருந்து நாங்கள் அவருடைய ரஹ்மத்தை, மகத்துவத்தை, அவருடைய ஏதிய உதவிகளை பெற வேண்டுமாக இருந்தால் நாம் தாங்கியிருக்கின்ற பாத்திரங்கள் அவருடைய ரஹ்மத்தை பெற்றுக் கொள்ள தகுதியானவைகளாக இருக்க வேண்டும். எனவே ஆக முக்கியமான பாத்திரம் தான் நமது உள்ளங்கள். அந்த உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய தக்வாவை கொண்டு நிரம்பி இருக்க வேண்டும். ஏனென்றால் மனித உள்ளங்கள் இருப்பிடிக்கின்றன என்று சொல்கிறார். இன்னல் குலூபல தக்தாவு கமா யக்தாவு ஹதீஸ் قال وما تلاوى عن رسول الله قال تلاوة القرآن وذكر الموت. நிச்சயமாக மனித உள்ளங்கள் இரும்பு கவர்ப்பிடிப்பது ஒன்று அப்படியே சுருப்பிடித்துக் கொள்கின்றன என்று சொன்னார். சஹாபாக்கள் சொல்றார்கள், யார் சொல்லுவா அப்படியே இருந்தால் அந்த உள்ளங்களை எப்படி சுத்தப்படுத்துவது? நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், திலாவத்துல் குர்ஆன் வதிக்ருல் மௌத். அல்-குர்ஆனை ஓதுவது மௌத்தை ஞாபகம் செய்வது. ஒரு மனிதன் மௌத்தை நினைத்து பார்த்தால் அவன் பாவம் செய்யவே மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், நான் இந்த உலகத்தில் இருந்து முடித்து வாழ்த்து முடித்து போனால் இந்த மௌத்துக்கு பின்னால் நாளை மக்களுடைய வாழ்க்கை இருக்கிறது, அதிலே தோல்வி கிடைக்கிறது, அதிலே என்னுடைய எந்த கஷ்டமும் பயனளிக்க
நிச்சயமாக நான் செய்த அத்தனையும் அந்த இடத்திலே வெளியாகும். எனவே மௌத்து இருக்கிறது என்பதை பயனற்ற பொழுது அந்த மனிதன் நல்லவனாக வாழவே நாளை மறுமை வாழ்க்கை இருக்கிறது என்று அவனுக்கு நம்பிக்கை இருக்கின்ற பொழுதும் அவனுக்கு உலக வாழ்க்கையிலே நல்லவனாக வாழ விடுவான். எனவே நமது உள்ளங்கள் நாம் அல்லாஹ்விடத்திலே இருந்து பெறுகின்றவைகளை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியான பாத்திரங்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த பாத்திரம் சரியாக அமைந்து கொண்டால் எங்களுடைய உடல் உறுப்புகள் அத்தனையுமே சரியாக இயங்க ஆரம்பிக்கும். ஏனென்றால் சொன்னார்கள், இன்னமில் ஜன்னத்தில் ஒரு மக்கள் இதா மதுகள் ஜன்னத்து கொண்டு வைதா மதுகள் ஜன்னத்து கொண்டு அதாவது மனித உடலிலே ஒரு தன்னை முன்தந்திருக்கிறார்கள். அது சீரான இயக்கமாக இருந்தால் அந்த உடல் சீரான இயங்கும். அது சீரத்தில் போதுமாக இருந்தால் அந்த உடல் சீரத்தில் போய்விடும். அதுதான் இந்த பல்வோ இந்த உள்ளம் என்று அல்லாஹ் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, புனிதமான ரமலான் வந்திருக்கிறது. இந்த ரமலானிய காலத்தை நாம் மிக பெருமதியாக கழித்து வந்தோம். அல்லாஹ்விடத்திலே நாங்கள் துஆ செய்ய வந்தோம். அல்லாஹ்வை அதிகமாக ஓதுகிறோம். கடியாரிக்கிறார் அவர்களுக்காக சுண்ணாக்களை செய்ய வேண்டும், அதற்காக கொடுக்க வேண்டும். இப்படியாக எங்களால் முடிந்த அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் இவ்வாறான நன்மக்களிலே கபூல் செய்திருப்பாராக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم اغفر لنا وارحمنا بالواسعة واغفر لنا بفضلك الكاملة يا أرحم الراحمين. صلى الله وسلم على نبينا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.